வணக்கம். உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 7-8 நாட்களாக தென் மாவட்டத்தில் விஷத்தீயாய் பரவும் அந்த படுகொலையினுடைய பிரச்சனை உள்ளபடியே நெல்லை, தூத்துக்குடி மக்களிடையே மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதைத் தொடர்ந்துதான் இந்த காணொளியை நான் பதிவிடுகிறேன். என் அருமை முக்குளத்து சொந்தங்களே அண்ட் சகோதரத்துவத்தை நான் விரும்பக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களுடைய உறவுகளுக்கு எனது இந்த வேளையிலே ஒரு அன்பான வேண்டுகோள். இரு சமூகத்தினுடைய உறவுகளை கெடுக்கும் வகையில் உங்களுக்கே தெரியும், 90ஆம் ஆண்டு காலத்திலிருந்தே டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்களை தெரியாத நெல்லை, தூத்துக்குடி மண்ணில் பிறந்தவர் எவரும் கிடையாது என்பது எல்லாத்துக்கும் தெரியும். ஏனென்று சொன்னால், அவர் அரசியல் ஆடுபுலி ஆட்டத்தை விளையாடுவதில் வல்லமை மிக்கவர். அதன் பிறகு தற்போது 2025ஆம் ஆண்டு அவருடைய புதல்வன், அவருடைய பையன் இப்போ தென் மாவட்டத்தில் வந்து நானும் கிருஷ்ணசாமியுடைய பையன்தான், கிருஷ்ணசாமி அவர்களுடைய வாரிசுதான் என்று நிரூபிக்கும் வகையில் எங்கள் முக்குளத்தூர் சமூகத்தை ரொம்ப தரக்குறைவாக கிருஷ்ணசாமி அவர்களுடைய மகனுக்கு என்ன உரிமை இருக்கிறது, நீங்கள் எங்கள் சமூகத்தை பற்றி விமர்சிப்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது? நான் உங்களிடத்திலே ஓரிரு கேள்விகளை முன்வைக்கிறேன். என் அன்பு சகோதரர் திரு கிருஷ்ணசாமி மகனிடம் நான் ஒரு 2-3 கேள்விகளை வைக்கிறேன். தேவேந்திரகுல வேளாள மக்களுக்காக இவ்வளவு தூரம் போராடக்கூடிய நீங்கள் அந்த அந்த ஒரு விவசாய சார்ந்த அந்த குலத்தினுடைய அவருடைய வழி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கேட்டால் நானும் இந்த சமுதாயத்துக்கு போராடுகிறேன் என்று சொல்லுகிறீர்களே. நீங்கள் திருமணம் முடித்திருக்கிறீர்களே, அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர்? அன்றைய தினத்திலே ஆர்ப்பாட்டத்திலே நீங்கள் கிண்டல் செய்கிறீர்கள், எங்கள் சமூகத்தில் பிள்ளை இல்லை என்றால் பின்ன ஏன் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் பிள்ளை இருக்கிறதுல அப்போ நீங்கள் போய் வேறு சமூகத்தில் கல்யாணம் முடிச்சீங்க? வார்த்தையில் அள்ளி வீசக்கூடாது அன்பு உறவே. குற்ற பரம்பரை அவங்க, நீங்கள் விலகுங்க, காவல்துறை விலகுங்க, இல்லைன்னா நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றால் இது எவ்வளோ கீழ்த்தரமான சொல். நீங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் என்ன ஒற்றை இராணுவ தளபதியா? ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திருத்தக்கூடிய ஒற்றை இராணுவ தளபதியா? இது என்ன ஒரு கீழ்த்தரமாக? நீங்கள் ஒரு டாக்டர் படித்த பட்டதாரி தானே, நீங்கள் ஒரு படித்தவர் தானே, ஒரு படித்தவர் போலையா நீங்கள் பேசுகிறீர்கள்? உங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை நீங்கள் வளருங்கள். ஏனென்றால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் எம்எல்ஏங்கிற பட்டா வேண்டும் என்று துடித்து கொண்டு இருக்கிறீர்கள். சரி, அன்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அவளை கீழ்த்தரமாக, கவின் அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் அவளை கீழ்த்தரமாக பேசுகிறீர்களே, அவ்வளவு தூரம் முக்குளத்தோர் சமூகத்தை அவ்வளவு தூரம் விமர்சித்து விட்டு கடைசி பகுதியில் என்ன சொல்லுகிறீர்கள்? நீங்கள் டாக்டர் ஐயாவிற்கு அதிகாரம் வேண்டும், அப்போதான் நம்ம திருத்த முடியும் என்று. அப்போ வந்துட்டீங்களா? நீங்கள் கத்தி பேசுனது எதுக்கு? அதிகாரம் பெறுவதற்கு, உங்கள் மக்களிடையே அடையாளம் பெறுவதற்கு. தேவேந்திரகுல வேளாளர் மக்களே, நான் இன்று நேரத்தில் உங்களுடைய சகோதரனாக, நீங்கள் என்னை எந்த பார்வையில் பார்க்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் நான் உங்களை சகோதரனாக நான் பார்க்கிறேன். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்கிறேன், கேளுங்கள். எங்களுடைய முக்குளத்தோர் சமூகத்தின் இளைஞர்களிடம் நான் தான் சொல்வேன், அதைத்தான் நான் உங்களிடமும் சொல்லுகிறேன். எந்த தலைவனையும் நம்பி உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார்கள் அவர்கள் நம்மளை, நீங்க உழைக்க போறீங்க, நீங்க சாப்பிட போறீங்க. எந்த தலைவன் வந்து உங்க வீட்டில் வந்து என்ன செஞ்சிட முடியும்? உங்கள் உழைப்பு தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும். அந்த வகையில் சிந்தித்து இது போன்ற வார்த்தைகளுக்கெல்லாம் கைத்தட்டல் கொடுத்து அவங்க நகைச்சுவையாக பேசி மிளகாய் எடுத்து அவர்கள் எப்படியாவது இந்த சட்டமன்றத்தில் தேவேந்திரகுல வேளாளர்களிடம் நாம் ஒரு அடையாளப்பட்டு விட்டு நாம் ஒரு சட்டமன்றத்துக்கு எப்படியாவது சென்று விட வேண்டும் என்று கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறார். சரி, அன்று ஆர்ப்பாட்டத்தில் வெயிலில் நின்ற நீங்கள் எங்கே போய் குடிசையில போய் படுத்தீர்கள்? அன்று இரவே கோயம்புத்தூரில் உங்களுடைய பங்களாவில் போய் சகல சௌபாக்கியத்தோடு ஏசி அறையில் படுத்திருப்பீர்கள். பாமர மக்களை தூண்டிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு சென்று விட்டீர்கள். ஒரு சாமானிய மக்களிடம் இவ்வளவு உணர்ச்சி வசமாக பேசுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? எல்லாத்தையும் விமர்சிக்கிறீர்கள். ஏதோ இந்த நாட்டினுடைய மன்னர் போல
உங்களுக்கு யார் அந்த உரிமை? முக்குளத்தோர் சமூகத்தை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். இந்த சமூகத்தினுடைய எந்த மனிதனிடம் நீங்க பழகி இருக்கிறீர்கள்? எந்த மனிதனிடம் நீங்க உங்களுடைய அன்பை நீங்க வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள்? முக்குளத்தோர் சமூக மக்கள் அன்பில் இனியவர்கள், பழக்கத்திற்கு பெரியவர்கள், எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர்கள். நாங்கள் நெல்லை, தூத்துக்குடி மற்றும் இதர மாவட்டங்கள் அனைத்து நெல்லை, குறிப்பாக முக்குளம் தன்னுடைய இளைஞர்கள் சரி, தேவேந்திரகுல வேளாளர்களுடைய இளைஞரும் சரி, இன்றும் ஒற்றுமையோடு தான் இருக்கிறோம். அதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களை போன்று ஒரு சில தலைவர்கள், ஏன் என் குலத்திலும் இருக்கிறாங்க, ஒரு சில தலைவர்கள் இளைஞரிடம் உணர்ச்சி வசப்பட்டு பேசி பிரிவினை உண்டு பண்ணி அவங்களை ஆதாயத்தை தேடி தங்களை அடையாளப்படுத்துவதற்காக ஏன் இப்படி இரு சமூகத்தை வைத்து சதுரகிரி விளையாட்டு விளையாடுகிறீர்கள்? சதுரங்க வேட்டை எதுக்கு? இந்த விளையாட்டு தேவையா உங்களுக்கு? எதுக்கு இந்த பாடாப்படுத்துகிறீர்கள்? இரு சமூகத்தினுடைய இளைஞர்களுடைய உணர்வை எதுக்கு தூண்டி விடுகிறீர்கள்? முக்குளத்தோர் சமூகத்தினுடைய தலைவர்களையும் ஒரு சிலர் நான் அதுதான் கேட்பேன். எதற்கு நீங்க உங்களுடைய சுய லாபத்திற்காக எதுக்கு நீங்க உணர்ச்சி வசப்பட வார்த்தையில விட்டு என்னங்க பண்ணிட முடியும்? நான் கேட்கிறேன். சட்ட திட்டங்கள் இருக்கு, ஆட்சி இருக்கு, முதல்வர் இருக்காரு, ஒரு அரசாங்கம் இருக்கு. அரசாங்கத்தை மீது ஒரு சமுதாய தலைவரா நீங்க என்ன செஞ்சிட முடியும்? எனக்கு அது புரியல. அது ஒவ்வொரு மனிதனுடைய தனி உழைப்புல தாங்க அவங்க குடும்பம் வாழுது. எந்த சமுதாய தலைவரை வச்சு அந்த குடும்பம் வாழுது நீங்க நினைக்கிறீங்க? நான் அதை ஏத்துக்கவே முடியாது. ஒரு சமுதாய தலைவன் என்பவன் தன்னை சார்ந்தவனுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை சொல்லி கொடுக்கணும். கிருஷ்ணசாமி அவருடைய பையன் நீங்க சொல்றீங்க, காவல்துறை நீங்க ஒதுக்குவாங்க, நாங்க பாத்துக்கிறீங்க. இது எவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தை. அப்போ காவல்துறை இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்களா? இதுக்கு மேல நடவடிக்கை கிடையாதா? ஆங்கிலேயர் காலத்தினுடைய இதை ஒரு இவருக்கு வயது என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா அவர் வயது வரம்பு மீறி பேசுற மாதிரி எனக்கு தோன்றது. எவ்வளவு பெரிய விஷயத்த அன்று 1990 அவருடைய தகப்பனார் செய்த காரியத்தை இவர் இன்றைக்கு தென் மாவட்டத்தில் நானும் இருக்கிறேன், நானும் அவருடைய வாரிசான் என்பது நிரூபிக்கக்கூடிய வகையில் இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான சொற்களோடு ஒரு மாநகரத்தில் நடுவில் நின்று மைக்கை பிடித்து அவர் ஒரு சமூகத்தை தரக்குறைவாக பேசுகிறார். காவல்துறை என்ன செய்கிறது? உளவுத்துறை என்ன செய்கிறது? தமிழக முதல்வரை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இவர்களை போன்று தன்னை அடையாளப்படுத்துவதற்கு வெறிச்சொற்களை, உணர்ச்சி வசப்படக்கூடிய சொற்களை பயன்படுத்தக்கூடிய சமூக தலைவர் மீது கடுமையான நடவடிக்கை சட்டம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் பாமர மக்கள், சாமானிய மக்கள் வாழக்கூடிய தென்பகுதியில் அனைத்து மக்களுடைய பதட்டத்தையும் அழுத்தத்தையும் தணிக்கும் வகையில் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை உயர் அதிகாரிகள் இந்த ஆடியோவை உடனடியாக நீங்கள் ஆய்வு செய்து கிருஷ்ணசாமி அவர்களுடைய மகன் மீது உடனடி நடவடிக்கை தேவை. இது நான் ஒரு சமூக தலைவராக நான் அவர் மீது குற்றச்சாட்டவில்லை. ஒரு இரு சமூகத்தினுடைய உறவை கெடுக்கக்கூடிய ஒரு தனி மனிதனாக உருவெடுக்கக்கூடிய திரு கிருஷ்ணசாமி அவர்களுடைய மகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.